அன்பானவர்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாக்கருணையும் என்றென்றும் நின்றவட்டுமாக. இன்றைக்கு நம்மில் பலர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, தொழுகையில் அசட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம தொழுகையில் அசட்டையா இருக்கவங்கள்ட்ட ஏன் தொழுகை வர மாட்டீங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியதான இந்த தொழுகை ஏன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வர மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லாஹு தாலா எனக்கு என்ன தந்திருக்கான், நான் கேட்கக்கூடிய எந்த தேவையும் அல்லாஹ் எனக்கு பூர்த்தி செஞ்சு வைக்கலையே, அப்ப எப்படி நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்றவங்க ஒரு கவனக்குறைவோடு அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் ஏழ்மையா தானே வச்சிருக்கான், எதுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பாந்தவர்களே, நம்ம இப்படி பதில் அளிக்கிறதுக்கு முன்னால சிந்திக்கணும், அல்லாஹு தாலா இந்த உலகில் எப்படியோ பட்ட மனிதர்கள் எல்லாம் படைச்சிருக்கான். கண்ணு தெரியாமல், காது கேட்காமல், வாய் பேச முடியாமல், ஊனமற்றவர்களாக எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் நமக்கு அனைத்தையும் கொடுத்து, கண் பார்வை, காது கேட்கக்கூடிய அந்த திறன் அனைத்தையும் கொடுத்து, அல்லாஹு தாலா நமக்கு உடை, இருக்க இடம் அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ் நம்மை சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறானே, இதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால்தான் அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய தேவைகளுக்கு பூஜை செய்து வைப்பான். முதலில் நாம் அல்லாஹ் கொடுத்த தேவைக்கே, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கே நாம் நன்றி செலுத்துறனா, அல்லாஹ் எப்படி நம்ம கேட்கக்கூடிய அடுத்த தேவைக்கு பூர்த்தி செய்து அல்லாஹ் இறங்கி வருவான். அன்பானவர்களே, முதலில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேவைகள் நியமத்துக்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாட்டின் ஜனாதிபதி, நம்முடைய தலைவர், அவர்கள் ஒரு பொழுதும் ஆடம்பரமாக வாழ்வதை விரும்பவில்லை. இறுதி வரை ஏழ்மையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரணித்தார்கள். இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்பொழுது எப்படி நான் மட்டும், எனக்கு அல்லாஹ் ஏழையா தானே வச்சிருக்கான், நான் எப்படி அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்ற வார்த்தை எப்படி நாம் வாழ தரோம்? எனவே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இப்படி அசத்தியாக பதில் சொல்லும் பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி பாலைவனத்தை நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல பார்த்தா ஒரு மனிதர் கீழே இந்த பேரிச்சம் பழத்தை எடுத்து மண்ணை தொடச்சிட்டு சாப்பிடுற ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப அதை பார்த்து அந்த சஹாபி பக்கத்துல போய் பாக்குறாங்க, யார் அந்த மனிதர்னு. போய் பார்த்தா அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். கீழே இருந்து அந்த பேரிச்சம் பழத்தை எடுத்து மண்ணை தொடச்சி சாப்பிடக்கூடிய மனிதராக இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த நிகழ்வுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைத்திருந்தால், சஹாபாக்களிடம் கேட்டிருந்தால், விதவிதமான வகையான பேரித்தம் மலை குவியல்கள் அவங்க அங்க வந்து நபிசுல்லாஹு அவங்களுக்காக வந்து சேர்ந்திருக்கும். ஆனால் நபியவர்கள் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ஒரு பேரித்தம் மரத்திற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் என்று மாத்திரமே நினைத்தார்கள். ஆக நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னைக்கு எவ்வளவு வகையான விதவிதமான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழத்துக்கு நன்றி செலுத்தினாங்களே, அப்பனா நம்ம இன்னைக்கு எப்படி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? பகல் முழுக்க நன்றி செலுத்தணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இரவுல அல்லாஹ் நன்றி செலுத்துவாங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா நாங்க பகல்ல நபி அவர்கள் நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு தொழுது நாங்க பார்த்திருக்கோம். நாங்க நபி அவர்கள் எப்படி இரவுல தொழுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச காசப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் இரவு முழுவதும் அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். அந்த வணக்க வழிபாடு எப்படி இருக்குன்னா, நபி அவர்கள் நின்று வணங்குவதன் காரணத்தால காலெல்லாம் வீங்கி வலியெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு நபி அவர்கள் இரவு முழுவதும் அல்லாஹ்வுக்காக தொழுது கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்ப ஆசிரியர் கேட்பாங்களா, உங்களுக்கு அல்லாஹ் தாலா முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே, அப்படியும் ஏன் நீங்க இப்படி தொழுகுறீங்க, இப்படி ஏன் நன்றி செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது நபி அவர்கள் பதில் சொல்வார்களாம், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என் இறைவன் எனக்கு கொடுத்த நியமத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா என்பதாக நபி அவர்கள் சொல்வார்களாம். நாம் புரிஞ்சுக்கணும், அல்லாஹு தாலா நபிக்கு கொடுத்த நியமத்துக்கு அல்லாஹ்வுக்காக நபி எப்படி நன்றி செலுத்தியிருக்கிறார்கள் நாம் என்று சிந்திக்க வேண்டும். அப்ப நாம் எப்படி நன்றி செலுத்தணும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பாந்தவர்களே, இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த பதில்கள் எல்லாம் இந்த நிகழ்விற்கு 1% கூட சாதாரணமாக இருக்காது, காரணமாக இருக்காது. எனவே அன்பாந்தவர்களே,
சின்ன சின்ன காரணங்களை தொழுகைக்காக சொல்லாமல் நாம் அதிகமான ஈடுபாடுகளுடன் அதிகமான ஆசையுடன் ஈமானுடன் தொழுகைக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் தொழுகையை அசத்தியாக வேறதோ தக்பீர் கெட்ட பிறகுதான் அந்த உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாம் வரும். நாம் எனவே அன்பானவர்களே அல்லாஹ்விற்காக ஈமான் கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் கொண்டு தொழுகையை தொழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிய வேண்டும். எனவே அன்பானவர்களே, ஒரு முறை அலியல்லாஹு அவங்க 2 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அந்த 2 ரூபாய்க்கு ரொட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த 2 ரொட்டிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க ஒரு ரொட்டியை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துறாங்க. மீதமுள்ள இன்னொரு ரொட்டிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் எடுத்துக்கிட்டு அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் பாதி கொடுத்துடுறாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சாப்பிட போகும்பொழுது அந்த பாதி ரொட்டி சாப்பிட போகும்பொழுது நம்முடைய தந்தையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களா, உணவு சாப்பிட்டு இருப்பாங்களா அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கு வருது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய வீட்டில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக நபியினுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்ப சந்திச்சு சொல்றாங்க, தந்தையே, நான் இந்த பாதி ரொட்டியை சாப்பிட போனேன், அப்ப நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா என்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்மா நான் இந்த உணவை இந்த ரொட்டியை பார்த்து 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ரொட்டிக்காக நான் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இன்றைக்கு காலகட்டத்தில் சாதாரணமாக நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ரொட்டிக்காக அன்று அவர்கள் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். எனவே நாம் இன்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாந்தவர்களே, நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மள அந்த சஹாபாக்கள் அளவு நபியின் அளவு கூட அல்லாஹ் தஆலா நம்மை வணங்க சொல்லவில்லை. வெறும் 5 வக்து மட்டுமே கடமையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அன்பாந்தவர்களே, 5 வக்துக்களை மாத்திரம் நன்றாக தொழக்கூடிய பாக்கியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி வைக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை, அந்த வசனம், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயத்தில் இருந்தும் தீமையை விட்டும் உங்களை தகர்த்தெடுக்கும், அதாவது பாதுகாக்கும். மேலும் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் மிக பெரிய சக்தியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான் பின்குறிப்பா, வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும், கடன் கஷ்டங்கள் இருக்கும், எல்லாத்தையும் தோல்வி அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அனைத்திற்கும் ஒரே விஷயமாக இருக்கக்கூடியது, நம்ம எந்த டாக்டர் போய் கேட்டாலும் இதற்கெல்லாம் மருந்து சொல்ல மாட்டாங்க. கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி போகணும்னு கேட்டா டாக்டர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு டேப்லெட் வச்சிருக்கான். தொழுகை மற்றும் திக்ர் நீங்க செஞ்சாலே அல்லாஹ் தஆலா மானக்கேடான விஷயத்திலிருந்தும் தீமையை விட்டும் பாதுகாக்க என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான் என்றால் அதை அல்லாஹ் மீறுவானா? புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் வேண்டுமானால் வாக்குறுதி கொடுத்து விட்டு அதற்கு மாறாக செயலாகலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் தான் கொடுத்த அந்த வாக்குக்கு மாறாக செயலாற்ற மாட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், திக்ர் என்பது, அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது மிகப்பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் மீது நாம் திக்ர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனவே அதிகமான திக்ர்களை சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. அதற்கடுத்தாக அல்லாஹ் பின்குறிப்பா சொல்றான் பாருங்க, வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், அன்றியும் உங்களுடைய எண்ணங்களை நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான். அல்லாஹ் பின்குறிப்பா சொல்றான், நீங்க எந்த எண்ணத்துல சொன்னாலும் எனக்கு தெரியும். நீங்க மக்களுக்கு தெரியும் என்பதற்காக சொல்லக்கூடாது, மற்றவங்க பார்க்கணும் என்பதற்காக திக்ர் செய்யக்கூடாது. நீங்க எந்த எண்ணத்தை செஞ்சாலும் அது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று அல்லாஹ் தஆலா பின் குறிப்பாக சொல்லியிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விற்காக மாத்திரமே நாம் தொழக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னை மாக்கியல் புரிவானாக. மேலும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்து ஒரு அழகான தலைப்புடன் உங்களிடம் பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கு தந்தல் புரிவானாக. இல்லை என்றால் நாளை பரமீர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு, முத்தகீன்களோடு ஒன்றாக இணைந்து பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக.
மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் வருடமும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இந்த துவாவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.